Please subscribe to channel Tigon to stay updated with more information. ஆங்கில புத்தாண்டுகளுக்கான பொதுவான பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். 90% மேற்பட்ட ஜோதிடர்கள் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் அனுபவ ரீதியாக இந்த கணக்குகளுக்கு, கணிதங்களுக்கு, புள்ளிகளுக்கு திருக்கணிதம் சரி. ஆனால் அந்த கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை எப்போ எந்த காலத்தில் செய்யுது அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, என்னுடைய ஜாதகத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்தார் ஜாதகத்திலிருந்து நான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணதில் துல்லியமான ஜோதிட கட்டத்துக்கு திருக்கணிதம் சரியாக இருக்குது. பட் பலன்கள்னு வரும்போது நமக்கு அந்த கிரகங்கள் நம்ம வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கோ, எந்த ராசியில் இருக்குதோ அது பிரகாரம் தான் என்னுடைய அனுபவத்தை 90% சரியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட கேபி சிஸ்டத்தில் ஆரம்பித்து, திருக்கணிதத்தில் ஆரம்பித்து நிறைய வழியில் பின்பற்றி கடைசியாக ஒரு 20 ஆண்டுகளாக நான் வாக்கியத்துக்கே திரும்பி வந்துட்டேன். ஸோ இந்த பாரம்பரியம் நம்ம கணக்குகள்லாம் நமக்கு தேவையில்லை. வாழ்க்கையில் நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு முக்கியம். அப்படின்ற அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2026 பொதுவாக நமக்கு எப்படி இருக்கும், 2026 நம்ம அந்த சென்ற ஆண்டுக்கான விஸ்வாவசு ஆண்டினுடைய மார்கழி மாதம் 16ஆம் தேதி அப்படின்ற கணக்கில் தான் நம்ம பலன்கள் எடுத்துரும். அது பிரகாரம் தான் அந்த நேரத்துக்கு என்ன கிரக அமைப்பு, இன்று இரவு 12:01 இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் என்ன கணக்கு அப்படின்றத வச்சு இந்த ஆண்டுக்கான பலன்களை நம்ம கணிச்சிருக்கோம். ஸோ அது பிரகாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு 12:01 கரெக்டாக நம்ம 12 முடிஞ்சு 1 செகண்ட் அப்படின்றது கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்குது. கன்னியா லக்னத்தினுடைய ஆரம்ப புள்ளி, சிம்ம லக்னம் முடிஞ்சு கன்னியா லக்னம் ஆரம்ப புள்ளியில் இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கன்னியா லக்னம் ரிஷப ராசி அப்படின்றது பிறக்குது. இந்த பிறக்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சூரிய தசை இருப்பு, அதாவது 5 மாதம் 5 நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் நமக்கு இந்த லக்ன புள்ளியிலிருந்து இந்த தசா இருப்பு அப்படின்றது வருது. ஸோ இது 2026ன்றது நம்ம எண்கணித பிரகாரம் 1ஆம் நம்பரில் வருது. 9 எண்கள் அந்த சுழற்சி முடிஞ்சு திருப்பி சூரியனுடைய பவரோட இந்த ஆண்டு பிறக்குது. 2026 1ஆம் நம்பர் எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஸோ சூரியனுக்கான ஆண்டு இது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் முடிகிற ஸ்டேஜில் அதுக்கு அடுத்தது நாள் ஃபுல்லாக வியாபித்து இருக்கக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். ஸோ அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கான அதிபதி சந்திர பகவான். ஸோ சூரியன் சந்திரனுடைய 2 பேருடைய ஆட்சி பலத்தில் தான் இந்த ஆண்டுகள் அதிகமாக இருக்க போகுது. ஸோ சூரியன் சந்திரன் அப்படின்றது பொதுவாக ஒரு ஹஸ்பண்ட் லைஃப் மாதிரி தான் நம்மளுடைய உலக இயக்கத்துக்கே நேரடியாக கண்கண்ட தெய்வமாக சூரியனை பார்க்கும்போது நிலவையும் பார்க்கணும். ஸோ 2 பேருமே ஒரு தம்பதிகள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கலாச்சாரம் பின்பற்றி வருது. அந்த வகையில் சூரியன் 6 மாதமும் சந்திரன் 6 மாதமும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்குபேஷனில் தான் இந்த வருஷம் இருக்க போகுது. ஸோ சூரியனுடைய ஆதிக்கத்தில் சந்திரனோட குடும்ப சமேதராக ஆட்சி பெற போகிறாங்க. கன்னியா லக்னம் அப்படின்றது ஒரு ஹாஸ்யம் நிறைந்த ஒரு லக்னம். எல்லாரையும் புதனுடைய ஆட்சி அப்படின்றதுனால உச்சம் மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு அமைப்பில் அந்த லக்னம் இருக்கிறதுனாலையும் 4ஆம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுகஸ்தானத்தில் இருந்து ரொம்ப 4ஆம் ஸ்தானத்தை ரொம்ப வலுப்படுத்துது. அப்படின்றப்போ அது சுகபோக ஆண்டாக மக்கள் எல்லாம் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும், நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும், வீடு, வாகனம், வண்டி அப்படின்னு சுகமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான ஒரு மங்களமான ஒரு தோக்கத்தில் தாண்டி இருக்குது. அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த 4ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ அந்தணன் 10ஆம் இடத்தில் தனித்திருந்தால் நிலைமை மோசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவர் பகை வீட்டில் தான் இருக்கிறாரு. அது ஒரு பெரிய பாதிப்புகள் தராது அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ தான் அவர் வகரமாயிட்டு வந்திருக்கிறாரு, உள்ளே வந்துட்டு.
அந்த கணக்கில் வந்து அவர் அந்த மாதிரியான பலன்களை தர மாட்டார். நியூட்ரலாக தான் இருப்பார். வந்து கெடுதலும் தரமாட்டார், மோசமான பலன்களும் தரமாட்டார். அந்த கேந்திராதிபதி தோஷம் வந்து பெரிய அளவில் இந்த ஆண்டு அப்ளிகபிள் ஆகாது. அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் வந்து அவர் வந்து அந்த சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. இன்னொன்று விஷயம், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் நம்ம கணக்குக்கு வந்து இந்த மாதம் இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி தான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி அடைகிறார். இப்போ இது வரைக்கும் மகரத்தில் ராகுவோடு சேர்ந்து தான் இருக்கிறார், குருசாரம் பெற்று தான் இருக்கிறார். ஸோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அந்த 6ஆம் இடம் லக்னத்துக்கு 6ஆம் இடமான கும்பத்தை வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாலும், கன்னியா லக்னத்துக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் வீட்டை 2ஆம் வீட்டை வந்து 5ஆம் பார்வையால பார்க்கறதுனாலையும் பொருளாதார நிலைகள் மிகப்பெரிய ஏற்றங்களை எல்லாருக்குமே தரும். 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பொருளாதார நிலைமை நம்ம இந்தியாவும் வல்லரசாகி நோக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய, இப்போ இருக்கிற வளர்ச்சியோட குறைஞ்சபட்சம் ஒரு 20% 30% கூடுதலான ஒரு வளர்ச்சியை நம்ம தேசம் காணும். அதே நேரத்தில் வந்து அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையால் பார்க்கறதால எதிரிகளுடைய பலம் முடங்கி போகும். எதிரிகளின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், துரோகங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆபத்தா போய் முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிச்சயமா. முக்கியமா வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து நம்மளுடைய கலாச்சாரங்கள், பண்பாடு, நம்மளுடைய ஆன்மீகம் செழிக்கும். கடல் கடந்து நம்மளுடைய ஆன்மீகம் வந்து செழிச்சு இந்து மத சனாதன தர்மம் உலகளாவிய உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 நிச்சயமா இருக்கும். அனைவருக்குமான வளர்ச்சி, நம்ம மோடி சொல்ற மாதிரி சப்கா விகாஸ் அப்படின்ற அந்த தாரகம் வந்து இந்த ஆண்டு நிச்சயமாவே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பெரிய பாதகங்கள் எதுவுமே வந்து இந்த ஆண்டுல நமக்கு வந்து தெரியல. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து அந்த பழிபாவத்துக்கு அஞ்சி ஒரு கர்ம வினைக்குள்ள கொட்டப்பட்டு நம்ம நல்ல பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி, புண்ணியம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோட உலகளாவிய மக்கள் வந்து டிராவல் பண்றதுக்கான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். பெரிய அளவுல வந்து நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, அபத்து நடக்கும், விபத்து நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்லான்னு. என்னுடைய கணிப்புல வந்து இந்த ஆண்டு அப்படிதான் ஒண்ணுமே இல்லை. 2025 நடந்த ஒரு சில இந்த சண்டைகள், போர்கள், போராட்டங்கள், இறப்புகளை விட 2026 நிச்சயமா வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு நிச்சயமா இருக்கும். எல்லாரும் நம்பலாம். 2026 நம்ம தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருது. தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? ஆளுங்கட்சியை திருப்பி வெற்றி பெறுமா? எதிர்கட்சி கூட்டணிகள் செதறி போயிருக்குது. கிட்டத்தட்ட 4 முறை போட்டி உறுதியாகிட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்குது. என்னதான் இருந்தாலுமே வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறமா தான் இது வந்து இந்த கூட்டணி விவரங்கள்லாம் வந்து ஒரு தெளிவடையும். அது வரைக்குமே வந்து அவங்களுக்கே குழப்பமாக தான் இருக்குது. யார் உள்ள போகணும்னு சொல்லிட்டு நம்ம எங்கே நிற்கணும்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் வெளியில வந்து அப்படி தைரியமாக பேசிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளும் வந்து உள்ள ஒரு குழப்பமான நிலை தான் இருக்குது. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த செவ்வாய் வந்து மகரத்துக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். சூரியனை வந்து பொங்கலுக்கு அப்புறமா வந்து மகரத்தில் வரப்போறார். ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டு சேர்க்கை வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு தெளிவான ஒரு நிலை மார்ச் மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவான ஒரு அமைப்பை நோக்கி நிச்சயமா செல்லும். அந்த இடத்துல வந்து அந்த முதல் இடத்தை கூட்டணி அமைக்க போற 2ஆம் இடத்துல இப்போ எந்த நிலைமை 2வது இடத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் 70-80% இருக்குது. புதுசா வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகர். கலைத்துறையிலேருந்து வந்தவருக்கு கலைத்துறை வந்து இந்த ஆண்டு சாதகமாக தான் இருக்கும், அதில் எதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்து 6ஆம் இடத்துல இந்த சனி ராகுவும் 10ஆம் இடத்துல குருவும் புதியோர்களுக்கு வந்தவர்களுக்கு அந்த பதவிகள் நிச்சயமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து ஒரு அறியப்பட்ட ஒரு அரசியல் தொடர்பை வந்து அவர் ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஊடகங்கள் பெருசாக வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி இந்த 20%, 30%, ஆஹா ஓஹா அடுத்து அவர் தான் முதலமைச்சர்
அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கனவாக தான் இருக்கும். அந்த கனவு வந்து நிச்சயமாக உடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவருக்கு இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கான ஜாதக அமைப்பு தான் இப்போ அவருக்கு தெரியுது. ஸோ வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்தோட ஒரு 10% ஒரு 10% கூடுதலான ஒரு செல்வாக்கு பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவு தான் அவருடைய இந்த கட்சியினுடைய ஒரு பொசிஷன் இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய பொசிஷனில் தெரியுது. ஸோ வந்து பெரும்பாலும் அமைதியாக தான் இருக்கும், பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. இந்தியா வல்லரசை நோக்கி இந்த நம்ம ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி வந்து 4 கால் பாய்ச்சல்ல துள்ளி எழும், உயர்ந்து எழும், பொருளாதாரம் சிறத்தன்மை இரட்டிப்பாகும், உலக வல்லரசை நோக்கி இந்தியா பயணிக்கும். உலகத்தில் இந்தியாவுக்குள்ள இந்த வாட்டி சமமான மழைகள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. இயல்பான மழையும் அதில் வந்து ஒரு 10% மழை அதிகமாக இருக்கலாம். வெப்பமும் அது ஒரு 10% சமமான சாதாரணமாக வர இந்த மே மாதம் அந்த குசத்து அக்னி வெயில் ஒரு 10% கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றபடி பெரிய அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நம்மளுடைய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு பிரகாரம் அந்த கோச்சார நிலைகள் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. பார்ப்போம் நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் அடுத்த ஆண்டு நம்ம இதே நேரத்தில் பேசும்போது உங்களுடைய நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வேறு சேவ் பண்ணி வச்சுட்டு எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, நம்ம எப்படி நடந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த 9ஆம் இடத்துல இந்த சந்திரன் இருக்கிறதுனால வந்து இந்த 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால வந்து ரோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து இந்த ராகுவுடைய அந்த விளையாட்டு கொஞ்சம் இருக்கும். அதனால வந்து நம்ம இது கொரோனா வந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய வைரஸை பரப்பும் சில நாடுகள் பரப்புறதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குது. அவங்க வந்து இந்த டிசீஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் வாரு, இப்போ கால் படை இதெல்லாம் போய் எல்லை பிடிக்கிறது, பீரங்கி வாரு, அணுகுண்டு வாரு, இதெல்லாம் போய் டிசீஸ் வார், நோய்களை விட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கொரோனாவை சைனாக்காரன் அமைச்ச மாதிரி ஒரு புதுசாக ஒரு வைரஸ் எல்லாம் அவங்க கலப்பி உலக ஃபுல்லாக பரப்புறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அதெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு 10% கூட வளர்ச்சி அடையாளத்துக்கு முன்னே வந்து அது முறியடைக்கப்படும். அந்த முறியடைப்புக்கு உலகத்தில் உலக அளவில் நம்ம இந்தியா பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து 12 ராசிகளுக்குமான ஓரிரு வரிகள் நம்ம பொதுவான பலன்கள் சாப்பிட நம்ம டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா நீங்கள் அவ்வளோ இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து இப்போது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். மேசராசிக்கு குரு பகவான் நல்லது தான் செய்யக்கூடியவர். 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த வருஷம் பிறக்கும்போது இருக்குது. ஸோ வந்துட்டு பாரம்பரியத்தை பின்பற்றுறவங்க, ரொம்ப அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்துறவங்க, அப்பா கூடவே இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்து ரொம்ப செழிப்பான சிறப்பான அவங்களுடைய ஆலோசனைகளும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் ரொம்பவே நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல சனியும் ராகுவும் அந்த மேஷராசிக்கு இருக்கிறதுனால வந்து மக்கள் செல்வாக்கு, மக்கள் தொடர்பு, மக்களால் புதுவிதமான சாதனங்களால் லாபம், அந்த புதிய சாதனங்கள் அந்த ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, டெக்னாலஜி, செல்ஃபோன், அந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபரிவாகங்கள் தொழில் சம்மந்தப்படுறவங்க, அதில் பணிபுரிகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றமான ஒரு காலம். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வந்து விவசாயம் சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள், முதன்மை குடிமக்கள் அவங்க கொஞ்சம் லாபகரமான வளர்ச்சியை நிச்சயமாக பார்ப்பாங்க. விவசாயிகளுக்கு அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து புத்திரர்கள் வழியில் கொஞ்சம் தடங்கல்கள், தடைகள், கல்வி தடை, திருமண தடை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து நம்ம ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்களுடைய ராசியில தான் இந்த ஆண்டு பிறக்குது. அவருடைய நட்பு கிரகமான புதன் வீட்டில் தான் லக்னமும் அமையுது இந்த வாட்டி. ஸோ வந்து மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காரு. கொஞ்சம் அவசர புத்தி இருக்கும், கொஞ்சம் அவசரமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தொழிலில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். அதே நேரத்தில் வந்து உழைப்புக்கேற்ற லாபம், பொருள் ஈட்டுதல், நிலையான பொருள் வரவு, நிலையான சொத்து வரவு, திடீர் சொத்து வர்றது, உழைக்காமையா வந்து இவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வர வேண்டியது வேற ஒரு ரூபத்தில் வேற ஒரு இரட்டிப்பு லாபமாக வர்றது, புதையல் யோகம், லாட்ரி யோகம், திடீர் பண வரவு யோகம் அப்படின்றதெல்லாம் வரும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் வயதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகள், அறுவை சிகிச்சை அந்த மாதிரி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து தன்னுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது.
தைரியம், வீரியம், பராக்கிரமம் சும்மா உட்காந்து 4 பேர் வந்து தைரியம் கொடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. மக்கள் தொடர்பு, மக்கள் செல்வாக்கு, வெகுஜன தொடர்பு, மனைவி மூலியமா ஆதாயம், மனைவியால செல்வாக்கு, மனைவிக்கு லாபம், மனைவிக்கு வருமானங்கள் அதிகம் அப்படின்ற அமைப்புகள்லாம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து தந்தை வழி சொத்து, அது மாதிரி எங்கேயோ ரொம்ப நாளாக கிடைக்காம அப்பா வழியில் இருக்கிற அந்த சொத்துக்கள், பாகப்பிரிவினை சொத்துக்கள்லாம் இவங்களை தேடி வந்து அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சொத்து, கடன், வழக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குது. மொத்தத்தில் வந்து தந்தை வழியில் அவங்களுக்கு ஒரு ஆதாயமான ஒரு சூழ்நிலையும், தாய் வழியிலையும் ஒரு ஆதாயமான ஒரு சூழ்நிலையும், உலகாயுத மக்களாலும் ஒரு ஆதாயமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இவங்க அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய உச்ச கிரகமான குரு பகவான் விரயத்தில் இருக்கிறாரு. சுப விரயங்களை பயங்கரமாக ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. கடனை அடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் தேடி வரும். பெரும்பாலான ஏற்கனவே கடன் பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமாக கடனை தீர்க்கறதுக்கான ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கும். சம்பாதித்துல பெரும்பகுதி வந்து கடனாகும். இல்லைனாக்கா வந்து சில வழக்கு விசேஷங்கள் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். 8ஆம் இடத்து சனி ராகு அலைச்சல், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நினைச்சதை உடனே செய்ய முடியாது, தேவையில்லாம குறுக்கீடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ராசியாதிபதி லாபத்துல இருக்கிறதுனால வந்து அர்த்தம் பேச்சு கேட்காம இவங்களா ஏதாவது முடிவெடுத்து உடனே என்ன ஃபர்ஸ்ட் முடிவெடுக்கிறாங்களோ அதை உடனே செஞ்சாங்கன்னா அது லாபமா அமையும். மனசுல வந்து தனக்கு சட்டன் பண்றதை வந்து உடனே பண்றதை வந்து அப்படியே செயலாக்கம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்கள், பக்தி மார்க்கங்கள், பழைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதியை ஏற்படுத்தும். நல்லா இருக்கு. அடுத்து வந்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள். புத்திரர்களால யோகங்கள், பிள்ளைகள் வழியில வருமானங்கள், மகிழ்ச்சி, இரட்டைப்பு மகிழ்ச்சி, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறது, இல்லைன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் உருவாகிறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆண்டு இப்போ மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பதவி பறிப்பு, சில இடங்கள், சட்டங்கள் கொஞ்சம் சனியால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விரோதிகள், எதிரிகளுடைய கை ஓங்கும். நிச்சயமா அவங்க மூலியமான மறைமுக எதிர்ப்புகள், பழிவாங்கல்கள், அது மூலியமா சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் ஈடுபடுறவங்களுக்கு கொஞ்சம் சறுக்கல்கள் நிச்சயமா ஏற்படும். சிம்மராசிக்கு அதை கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம கன்னி அழகம் இந்த ஆண்டு பிறக்கிறதே அவங்களுடைய பாவத்துல தான். அப்படிங்கும் போது வந்து 4ஆம் இடம் வளர்த்திருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த பொதுவாக இந்திய தேசத்துக்கு சொன்ன பலன்களில் வந்து பெரும்பகுதி இவங்க லாபத்தை அடைவாங்க, இவங்க தான் செய்வாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துங்கள். கடன்கள் தானாகவே விளக்கிறதுக்கும், இல்லை கடனை வந்து முழுசாக அடைக்கிறதுக்கும், இல்லை கடன்களில் வந்து நீதி கிடைக்காதவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கும், வழக்கு கேஸ் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும், மகனுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து, அப்பாவுக்கும் பிள்ளையும் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தீர்ந்து சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கும் ரொம்பவே வந்து ஒரு நல்ல அமைப்பு. தாய் வழி உறவுகள் மூலிமா வந்து அந்த உறவுகளை புதுப்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து தைரியம், வீரியம்லாம் பயங்கரமா பிறக்கும். இவ்வளவு நாளா வந்துட்டு இவ்வளவு நாளா அமைதியா இருந்தோம்னா துணிச்சலா வந்து பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் தானே பெறணும், 10 ரூபாய் 10,000 ரூபாய் பெறது வழினால 1 கோடி ரூபாய் என்னால் பெற முடியும், அதுக்காக ஒரு முயற்சி எடுப்பாங்க. பட் அந்த முயற்சியில ஓரளவுக்கு வெற்றியும் கிடைக்காங்க. ஏன்னா அஷ்டமத்துல இருக்கு லாபாதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கான அதிபதி சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால வந்து அங்கே சந்திரன் வந்து உச்சம் பெறதுனால வந்து அசட்டு துணிச்சல்ல இருக்கக்கூடிய முடிவுகள்ல வந்து அவங்களுக்கு ஆதாயமா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் அதனால கொஞ்சம் பின் விளைவுகள், பிரச்சனைகள் வரலாம். ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது சாதகமா முடியும். நான் நினைச்சதை, நான் சொன்னதை சாதிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வெற்றி, தற்காலிக வெற்றி, உச்சபட்ச வெற்றி நிச்சயமா துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வந்து 3, 6 அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் 9ஆம் இடத்து குரு நல்ல லாபங்களை நிச்சயமா தருவார். பராக்கிரமங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து இது வரைக்கும் அவங்க இறை வழிபாட்டுல ஈடுபட்டவங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் 100% நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ 4 கிரகங்கள் இந்த ஆண்டு பிறக்கும் போது 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்குது.
10ஆம் இடத்து சூரியனும் அவங்க 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. லாபஸ்தானாதிபதி புதனும் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. ராசியாதிபதியும் தனஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அதனால வந்து பண வரவுகள் ஈஸியாகவே கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமானம். எல்லாருமே வந்து மகிழ்ச்சியான நல்ல செய்திகளை சொல்லுவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து உறவுகளாலையும் சொந்தங்களாலையும் மக்களாலேயுமே வந்து வெறும் சுபகாரியங்களாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. மகிழ்ச்சியான சம்பவங்களாக செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய முழுசாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியதை வந்து இந்த ஆண்டு இருக்குது. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பெரியவர்கள் சித்தர்களுடைய ஆசையை தேடி போய் அலைஞ்சி பெறறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. குரு சித்தர்களுடைய ஆசை மகான்களுடைய ஆசை நிச்சயமா கிடைக்கும். நீங்கள் அதுக்காக தேர்ந்தெடுக்கணும். கரெக்டாக அந்த மகானை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் வந்து உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து நீர் சம்பந்தப்பட்ட அந்த ரிஷபராசி உறவுகள் கடல் நீர் கிரகங்களுடைய அன்பர்கள் மூலிமா வந்து உங்களுக்கு நல்ல உறவுகள் நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். தினம் தினம் எதிர்பார்க்காத சம்பவங்கள் எதிர்பாராத லாபங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு அவருடைய ராசிலேயே 4 கிரகங்கள் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல சனி ராகு. இந்த மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் அங்கே இருப்பார். அதுக்கப்புறமா அர்த்தாசிரம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. போனாலுமே வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வந்து அவருக்கும் குரு பார்வை கிடைச்சிருது. ஸோ முதல் 6 மாதம் கொஞ்சம் தனுசு ராசிக்காரருக்கு யோகமாகவும் அதுக்கடுத்த ஒரு 6 மாதம் கொஞ்சம் யோகம் குறைஞ்சும் உடல்நிலையில் சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டும் இருக்கும். மற்றபடி அஷ்டமாதிபதி சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து கடன் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. கடன் தேடி வந்து கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. தயவு செய்து கடன் கிடைக்குதுன்றதுக்காக நிறைய வாங்கிடாதீங்க. சனி பகவான் வச்சு செஞ்சுருவார். அதுக்கப்புறமா கடன் வாங்கும்போது யோசிச்சு செய்யுங்க. தன்னுடைய ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து நல்ல நட்புகள் நல்ல தொடர்புகள் நல்லது செய்யக்கூடிய நண்பர்கள் நல்லது செய்யக்கூடிய உறவுகள் வந்து உங்க கூட ஐக்கியமாவாங்க. அவங்களுடைய உறவுகளையும் அவங்களுடைய நட்பையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திய வெற்றி நிச்சயம். அடுத்து வந்து மகர ராசி. மகர ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து 2ஆம் இடத்துல சனி ராகு அவர் வந்து மார்ச் 6ஆம் தேதி அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 7 சனிலேருந்து விடுதலையாகிறீங்க மார்ச் மாதத்துலேருந்து. கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறமா குருவும் வந்து தரிகடனம் போடுறாரு. மிதுனம் கடகம் சிம்மம் சொல்லிட்டு 3 வீட்டுக்கும் தத்தளிக்கிறாரு. குருவால் அவங்களுக்கு பெரிய பலன்கள் இல்லைனாலுமே வந்துட்டு 3 வீட்டுக்கு அவர் ஜம்ப் ஆகிறதுனால வந்து அவர்களால் நடக்கக்கூடிய தீமைகள் விலகும். அதனால வந்து சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை தருவார். குறிப்பா வந்து ஜூன் மாதம் வந்து குரு பார்வை பெற்ற சனி பகவான் குரு வீட்டிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி விலகின உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் அமர்ந்து இது வரைக்கும் 7.5 வருஷமா கொடுத்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கி பொருளாதாரத்திலையுமே சரி எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் சரி தொழில் தீர்க்கத்தையும் சரி தொழிலில் தெளியும் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலில் பிஸியாகி 24 நாளும் பிஸி நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்து அந்த உழைப்புக்கான ஊதியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா செய்யறவங்கலாம் வந்து தோத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு லாபமா கொடுக்கும். தெரிஞ்சே உங்களுக்கு விரோதம் நடக்கணும் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்து அவன் தோத்து போயிடுவான். அவனால கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து ஒரு விதமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ஜென்ம சனி விலகுது. 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு. ஜென்ம ராகு. அதுக்கப்புறமா வந்து சனியுடைய பிடியிலேருந்து தனியா ஆவர்த்தனம் பண்ண போறாரு. ராகு ராசியிலேயே இருக்கிறவங்களுக்கு ஆசைகளை அதிக பண்ணுவார். அந்த ஆசைகளுக்கான வரவுகள் அதுக்கான தேடல்களையும் அதிகமாக பண்ணுவார். கொஞ்சம் அதிகமாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதிகமாக ஊர் சுற்றுவீங்க. 5ஆம் இடத்துல இப்போ ஆரம்பிக்கும் போது குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு லாபாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது புத்திரர்கள் வழியில் வந்து லாபங்கள் அவங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எளிதாக நடக்கிறது. அவங்களுக்கான கல்வி அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து அது மூலியமா இருக்கக்கூடிய முயற்சிகள் அதை வித்துட்டு புது சொத்து வாங்குறது இல்லைனாக்கா வந்து முதலீடுகள் சொத்து மேலே போடுறது சொத்து மேலே ஏற்கனவே போட்ட முதலீடுகளை இரட்டிப்பு லாபமாக எடுத்து அதை வந்து 2-3 இடமா வாங்கி மாற்றுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து கடல் கடந்து சுற்றுறது உலகாவிய சுற்றுறது உலக சுற்றுலா செல்றது அதிகமாக டூர் போகிறது ஆலயங்களுக்கு அதிகமாக போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்மீக சுற்றுலா நிறைந்த ஒரு வாரமாகவும் சொத்து நிலங்களில் வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு யோகா அமைப்பும் இருக்கக்கூடிய ஜாதகராக வந்து கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அடுத்து வந்து மீனராசி.
மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள், ராசியாதிபதி குரு 4, 5, 6, 3 இடத்துல ஜம்ப் ஆக போறாரு இந்த வருஷம் ஃபுல்லா. இப்போதைக்கு அவர் வந்து கேந்திராதிபதி தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே வந்து சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரகங்கள் குரு பகவானை பார்க்குறாரு. குரு பகவானும் அவங்க 4 பேரையும் பார்க்குறாரு. ஸோ வந்து அந்த கேந்திராதிபத்திய தோஷ வலிமை குறைஞ்சி இருக்கும். ரொம்ப நாளும் அவரும் மிதனத்தில் இருக்க போறது இல்லை அப்படின்றதுனாலையுமே வந்துட்டு ஒரு ஒரு மிடில் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாத வாழ்க்கையும் ரொம்ப மினிமம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஜென்ம சனி வரப்போகுது. ஜென்ம சனி சில தடுமாற்றங்களையும் சோம்பேறித்தனத்தையும் தயக்கத்தையும் ரொம்ப யோசனை பண்ணி லேட்டாக வந்து போகலாமா வேணாமா கடைசி நேரத்தில் போய் அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டீங்கன்னாக்கா வந்து அந்த சனி வந்து உங்களை தாமதப்படுத்துவார். அதே மீறி துரிதமாக செயல்பட்டோம்னா ஓரளவுக்கு நீங்கள் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.